வணக்கம். நான் உங்கள் ஜெயா. நம்ம இப்போ இந்த வீடியோவில் நற்றிணையை பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த நற்றிணையில் பார்த்திங்கன்னா 400 ஆசிரியர் பாக்களை கொண்ட அகநூட்கள் இடம்பெற்றிருக்கின்றன. மொத்தம் 175 புலவர்கள் இந்த பாடல்களை பாடியிருக்காங்க. இதில் 9 பெண்பார் புலவர்களும் இருக்கிறார்கள். 56 பாடல்களுக்கு ஆசிரியர்களோட பேர் தெரியல. இதில் சிற்றிலையும், அதாவது குறைந்த அடிகளை உடைய பாடல்களும், பேரலையும் அப்படின்னா பேரெல்லைனா அதிக வரிகளை உடைய பாடல்கள்னு அர்த்தம். அப்படின்னு பார்த்தா 9 அடி முதல் 12 அடி வரை இருக்கக்கூடிய பாடல்கள் இந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னு. இந்த பாடல்களை தொகுத்தவர் யாருன்னு தெரியல. ஆனால் தொகுப்பித்தவர் பன்னாட்டு தந்த பாண்டியன் மாறன் வழுதி அவர் தான். இதற்கு கடவுள் வாழ்த்து பாடினவர் பெருந்தேவனார். அதாவது இவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார்ன்ற பெருமைக்குரியவர். இது மட்டும் இல்லாமல் தனிமகனார், தேய்புரி பழங்கயிற்றினார், தும்பி சேர்க்கிழனார், விழிக்கட் பேதை பெருங்கண்ணனார், வண்ணபுர கந்தனார், மலையனார் இவங்களுக்கெல்லாம் பாடல்களில் வரக்கூடிய வரிகளால் இவங்களுக்கு பேர் பெற்ற புலவர்களாவார்கள். இந்த பாடல்களை பார்த்திங்கன்னா பள்ளி சகுனம், பெண்கள் கால்பந்து பற்றின கருத்துக்கள்லாம் இடம்பெற்றிருக்கின்றன. அப்புறம் சிற்றிலக்கியமான தூது, இதுக்கு முன்னோடியாக அமைந்த பாடல்கள்லாம் இந்த தொகையில் அடங்கியிருக்கின்றன. 1914 பின்னத்தூர் நாராயணசாமி ஐயர் தான் முதலாக சுவடியிலேருந்து எடுத்து இந்த பாடல்கள் பதிப்பித்தார். இதில் இருக்கக்கூடிய ஒரு பாடலை எடுத்து பார்க்கலாம். முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பர் நனி நாகரிகர். இந்த மாதிரி சிறந்த வரிகள்லாம் நிறைய பாடல்களில் அமைஞ்சிருக்கு. முந்தை இருந்து நட்டோர்னால் நமக்கு நெருங்கிய நண்பர், நமக்கு முன்னாடி இருந்து கொண்டு கொடுப்பேன் கொடுத்தால், நஞ்சும் உண்பர், அது விஷமாகவே இருந்தாலும் உண்பார்கள். யாருன்னு பார்த்தா நனி நாகரிகர், மிக சிறந்த நாகரிகம் உடையவர்கள். அதாவது நமக்கு நெருங்கிய நண்பர்கள் நமக்கு விஷமே கொடுத்தா கூட அதை மறுக்காமல் எடுத்து உண்பார்கள், மிக சிறந்த நாகரிகத்தை உடையவர்கள் அப்படின்ற பொருள் தான் இந்த பாடலோட அமைப்பு. இதில் நட்புடைய பெருமையும் அதில் உள்ள ஆழமான கண்ணோட்டத்தையும் இந்த பாடல் எடுத்து காட்டுது. இந்த மாதிரி நிறைய கருத்துக்களுடைய பாடல்கள் நற்றிணையில் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.